இதிகாசங்கள், புராணங்கள், முக்கியமா மகாபாரதம், ராமாயணம் இதுல சொன்னது எதுவுமே பொய் கிடையாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அது வெறும் ஸ்டோரின்னு. ஆனா அதெல்லாம் ஸ்டோரி கிடையாது. அது உண்மை. அதுல இருக்க ஒவ்வொரு விஷயமும் உண்மை. மகாபாரதம் யார் எழுதுனாங்கன்னா, எழுதினவர் விநாயக பெருமான் தான். ஆனா அது சொன்னவர் வந்து வேதவியாசர். வேதவியாசர் வந்து சூஸ் பண்ணாரு. இதுக்கு யாரு சரியான ஆளா இருக்கும் அப்படின்ட்டு தான் போய் விநாயக பெருமான்கிட்ட கேட்பாரு. விநாயக பெருமான் அதுக்கப்புறம் ஒத்துட்டு இந்த பெரிய இதிகாசத்தை எழுத ஆரம்பிச்சாங்க. வேதவியாசர் அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டே அவருக்கு அங்க என்னென்னலாம் தெரியுதோ அதை வந்து ஒன்னொன்னா சொல்ல சொல்ல விநாயக பெருமான் அதை எழுத ஆரம்பிச்சார். அப்படிதான் மகாபாரத கதை நமக்கு இதிகாசமா கிடைச்சது. இறைவனால எழுதப்பட்டது. இது எதுவுமே போய் கிடையாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு எபிக், இது வெறும் யாரும் எழுதி வச்ச கதை. அதை எப்படி வேணாலும் நம்ம மனுஷங்க மாத்தி மாத்தி அதை போட்டு காமிச்சு எப்படி வேணாலும் திருப்பி எழுதி எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. இருக்கக்கூடாது. இறைவன் எழுதின கதைய மாத்தி சொல்லவும் கூடாது. அதுவும் பெரிய தப்பு. இது வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, நம்ம உலக மக்கள் தர்மம் சார்ந்து வாழணும். அந்த பிளேஸ்ல எதனால இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம், மகாபாரதம்னாலே அந்த மகாபாரத போர் தான் இல்லையா? அப்படிப்பட்ட மகாபாரதம் ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இறைவன் வந்து இதை நமக்கு கொடுத்திருக்கார். அதுவும் கிருஷ்ண பரமாத்மர் ஒவ்வொரு டைமும் இறைவன் வந்து அவதாரம் எடுத்ததுக்கு காரணம் மக்களுக்கு தர்மத்தை போதிக்கணும். இப்படி இருந்தா இந்த மாதிரி ஒழுக்க நெறிகளை நம்ம கடைபிடிச்சா நம்ம இறைவனை எளிதா அடையலாம். அதே போல நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படாம ஒவ்வொரு செயலையும் செய்யலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய கதை. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தேவை? அந்த மகாபாரதத்திலயும் என்ன சொல்றாங்கன்னா, தர்மத்தை நிலைநாட்டணும், அதுக்காக தான் இறைவன் இறங்கி வந்ததா சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கையிலையும் தர்மம் சார்ந்த செயலை மட்டும்தான் செய்யணும். அதர்மம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறதும் தப்பு, அத வாயால சொல்றதும் தப்பு. எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும். இறைவன் அதுல இருப்பாரா, இறைத்தன்மை அதுல இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு செய்யணும். இன்னைக்கு கிளாஸே சூப்பரா போச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அந்த விஷுவல் மெடிடேஷன்ல வந்து ஒவ்வொரு ஏஜ்லயும் நாம செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு, செய்த உதவிக்கு நன்றி, இதெல்லாம் தெரிவிக்க சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து நான் எங்க அப்பாவுக்கு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். அந்த மன்னிப்பு கேட்டது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மனசுல அவ்வளோ ஒரு ரணமா இருந்தது. எனக்கு என்ன அறியாமையே அழுக வந்துருச்சு. அப்பாவோட காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டேன். எனக்கு அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்க, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை ரொம்ப நான் உணர்ந்தேன். அதுல வந்து எங்க அப்பாவை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு நான் அலறேன். அந்த அழுகை வந்து எனக்கு அப்படியே கண்ணீரா வந்துட்டே இருந்தது. ஒவ்வொரு கட்டத்துலயும் நான் எங்க அப்பா கிட்ட தான் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா எங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்க அப்பானா என் மேல அவ்வளோ பாசமா இருப்பாரு. அவர் என்னை விட்டுட்டு போற வரைக்குமே அவரோட அருமை எனக்கு புரியவே இல்லை. அதனாலேயே நான் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு எங்க அப்பாவை காலை பிடிச்சிக்கிட்டு நான் அப்படியே அப்பா அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருப்பான்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சொல்லும் போதும் எனக்கு அப்படியே நிறைய என் கண்ணில் தண்ணி பெருகிடுச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வேல் மெடிடேஷன்ல வந்து எனக்கு இன்னைக்கு என்னோட அப்படியே அந்த கோல்டு கலர் ஒளியில வந்து குழந்தை முருகன் உருவம் வந்து வந்து போற மாதிரி அப்படியே அவரு லைட்டா அனலைஸ் பண்ணி வந்து வந்து போற மாதிரி இருந்தாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைய அனுபவம், இன்னைய கிளாஸ் எல்லாமே சூப்பரா போச்சு, மிகச்சிறப்பா போச்சு.